ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் குரு எந்த இடத்துல போறாரு அப்படின்னா 2லிருந்து 3ஆம் இடத்திற்கு போகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது குரு பகவான் அரை மறைவு ஸ்தானம். அப்ப போகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல போய் மறைந்து, ஏன்னா அரை மறைவு ஸ்தானம் சொல்றோம் இல்லைங்களா? அப்போ 3ஆம் இடத்துல மறைவது நல்லதா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். என்ன மாதிரியான பிரச்சனை? எல்லாருமே ரிஷபத்துக்கு ஆஹா ஓஹாங்கிறாங்களே, நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இது சில இடத்த அதை பாதிக்கும். ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை தான் சூப்பரா மேன்மைப்படுத்துவாரே தவிர இருக்கிற இடத்துல என்ன மாதிரி பிரச்சனை. ஸோ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சியில சில மாற்றங்களை கொடுக்க போகிறார். ஏன்னா உங்களுடைய குரு உங்களுடைய ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பார்த்து அதோட பலன்கள் மூலியமாக நீங்க தெரிந்துக்கலாம். ஸோ இந்த பொது பலன்கள்ல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3ஆம் இடத்துல இருந்து மறைந்து முதலாவது 7ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ 7 அப்படிங்கிறது உங்களுடைய திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம். நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க. அப்போ உடனே ஓகே பண்ணுவாங்கன்னு கேட்டா கிடையாது. அதுதான் இதுக்கான ஒரு வழிமுறைகள். கொஞ்சம் பிரச்சனை ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்லுவாங்க, 2 வீட்டுக்கு பிரச்சனை நடக்கும். அப்புறம் உங்களோட விடாப்புடி உங்களுடைய முயற்சியினால் கண்டிப்பா அந்த திருமணம் நடக்கும். அதே மாதிரி தொழில் ஸ்தானங்களுக்கு சில இடையூறுகளை கொடுப்பார் குரு. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்ஸை கொடுத்து, அந்த முயற்சியில ப்ராப்ளமை கொடுத்து வெற்றியை கொடுக்கறது இதுக்கான பலன். ஸோ 7ஆம் இடம், அதுக்கப்புறம் 9ஆம் இடம் தந்தைக்குரிய ஒரு சொத்து வருது. அது ஒரு பிரச்சனை மூலியமாக அந்த சொத்து கிடைக்கும். ஸோ ஆரம்பத்துல ஒரு சில சலசலப்புகள் பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அது எல்லாமே வரும். அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களோட ஆசைகள், நிறைய ஆசை இருக்கும், ஆனா அதெல்லாம் ஒரு தடங்கள். ஏன்னா அந்த இடத்துல இப்ப சனி பகவானும் இருக்கிறதுனால அந்த ஆசையில ஒரு சில தடங்கள் இதெல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களோட விடாப்பிடி முயற்சியினால், பெரியோர்களின் ஆசீர்வாதத்தினால் இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதற்கான பலன்களை தான் இப்ப நான் ஒவ்வொன்றா பிரேக் பண்ணி சொல்றேன். அப்ப குரு உங்களுடைய லக்னத்திலிருந்து 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது, ஸோ 3ஆம் இடம் அரை மறைவு ஸ்தானமா இருந்தாலும் அவர் சுபராக இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு இந்த விஷயத்த பிரச்சனை கொடுத்தாலும் அதை நல்லபடியாக தீர்வு காண வைப்பார். நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பீங்களே, அந்த கடன்களும் மெதுவா அடைக்கிறதுக்கான அந்த வழியும் இந்த குரு பகவான் செய்வார். ஸோ இந்த பொற்காலத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அதை அழகா யோசிச்சு முடிவெடுத்து பண்ணீங்க அப்படின்னா இந்த 1 வருட காலம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சுகமான ஒரு குரு பயிற்சியா இருக்கும்.